கார்த்தி, இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பவுடர், ஹரா போன்ற வித்தியாசமான திரைப்படைப்புகளின் படத்தொகுப்பாளர் திரு குணா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பர். ஆக்சுவலா எங்கள்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, எடிட்டர் தான் வர போறாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு ஆக்டர் வந்திருக்கீங்களே. என்ன இது, எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? நானே போறப்ப அந்த காஸ்டியூம் நல்லா இருக்கு, அடுத்த எபிசோடுக்கு அவர் காஸ்டியூம் தான் இது ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் நான் எப்பயுமே எடிட்டர் தான். அப்படியா? ஆக்டிங்ல சைடுல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நாங்களே வந்து யோசிச்சோம். கிடையாது. கிடையாதா? கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இல்ல கண்டிப்பா கிடையாது. இந்த கெட்டப்லாம் பார்த்தாலே வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வில்லன் டோன்ல ஒரு வில்லன் ரோலுக்கு வந்து நடிக்கிற மாதிரியே தோணுதே. இல்ல நிறைய பேர் சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது. நான் பண்ணவும் மாட்டேன் ஆக்டிங். அப்படியா? இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு எப்பயுமே அப்படியே டெக்னீஷியனாவே இருந்துட்டு அது அந்த சைடுல நம்ம கான்சென்ட்ரேட். ஸோ ஹரா, உங்களுடைய ரீசெண்ட் ரிலீஸ் பயங்கர ரெஸ்பான்சஸ் லைக் ஓவர் சோஷியல் மீடியா அண்ட் ஆல் எல்லாமே. ஏன்னா லைக் நாங்கள் மோகன் சார் வந்து ரொம்ப பல ஒரு டிகேட் தாண்டி இப்போ 2K கிட்ஸ் வரைக்கும் விட்னஸ் பண்ணிட்டோம். ஸோ அது உங்கள் டேபிள்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஹாப்பி நீங்கள் ஹராக்கு? இல்லை, அது ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னன்னா மோகன் சாரை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி சூப்பர் ஸ்டாரையும் உலகநாயகன் கமல்ஹாசன் சாரையும் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே பீரியட்ல அதே மாதிரி தான் மோகன் சாரை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் பார்ப்பாங்க, கமல் சார் படம் பார்ப்பாங்க. நமக்கு டிவிலலாம் பார்த்தீங்கன்னா மோகன் சாருடைய மூவி தான் வந்துட்டு அதிகமாக ஓடிட்டு இருக்கும் எப்பயுமே. ஸோ அப்பத்துல இருந்தே நமக்கு அவருடைய மூவிஸை வந்துட்டு யதார்த்தமாக உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய மூவிஸ் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு நிறைய தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா அவருடைய நிறைய படங்கள் அவர் வில்லனா பண்ணுவார். திடீர்னு 100வது நாள்ல வந்துட்டு அவர் ஹீரோவா வில்லனானே தெரியாது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. விதியில வந்துட்டு அவர் வில்லன் மாதிரி பண்ணியிருப்பாரு. பட் அவர் தான் ஹீரோ அந்த படத்துல, பட் வில்லனாவே பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ் வந்துட்டு அவர் பிக் பண்ணி அந்த பீரியட்லேயே நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக சார் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பார்த்து நம்ம அவரை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி சார் கூட வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி வந்துட்டு பவுடர். அந்த படத்தில் நிக்கில் சார் வந்துட்டு ஹீரோவாக பண்ணியிருந்தாரு. அந்த படமே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டலாக நான் கமிட் ஆனேன், உள்ளே வந்தேன், அது ஒர்க் பண்ணோம். அப்படியே இந்த படம் வந்துட்டு அவர் கமிட் பண்ணார். என்னதான் எடிட்டர்னு சொல்லியிருந்தார் அவர். சரின்ட்டு இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது இந்த படம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வந்தது ஒரு படம் பண்ணுறதுக்காக வந்தோம். பட் ஒர்க் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து ஒரு டீமாக பண்ணுறோம் அப்படின்னும் போது அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அது அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மோகன் சாருடைய மூவி எனக்கு வந்தது. பட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு மோகன் சாருடைய மூவி. அதை நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், சார் மிகப்பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் சும்மா நம்ம இன்டர்வியூ செஷனுக்காகலாம் சொல்ல, உண்மையாகவே அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ரொம்ப சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் அவருடைய படம்லாம் எனக்கு ரொம்ப அதிகம். அதே மாதிரி நம்ம சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் சாரோட படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம், ஆஹா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, இதை கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? விதி தானா? விதி வந்துட்டு எனக்கு, நான் அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது, நான் ரொம்ப சின்ன பையன் அந்த படம் பார்க்கும்போது. அப்பவே நமக்கு கதை கேட்டு வளர்ந்தவங்க இல்லையா, சின்ன வயசுல இருந்தே குழந்தையில இருந்தே கதை கேட்டு வளர்ந்தவங்க நம்ம. அப்படின்னும் போது நமக்கு அந்த சினிமா வந்துட்டு விதி மூவி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா ஒரு ஹீரோ, அது வரைக்கும் நான் ஹீரோவாக பார்த்துட்டு இருந்தவங்க ஹீரோவாகவே இருந்தாங்க, ஒரு வில்லனாக பார்த்துட்டு இருந்தவங்க வில்லனாகவே இருப்பாங்க. ஒரு படத்தில் ஸ்டார்ட் டு எண்ட் அவங்க வந்துட்டு ஒரே மாதிரியாகவே தான் வந்துட்டு இருந்தாங்க. விதி படத்தில் அவர் ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அவர் அவங்கள லவ் பண்ணியிருப்பார், அது அப்படியே போயிட்டே இருக்கும். எண்டில் பார்த்தா அவர் பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி வந்துடுவார், நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகிடுவார். அவர் மேலே நமக்கு கோவம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த 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 ஒரு பிளே இருக்கு இல்லைங்களா, அதில் மோகன் சார் வந்துட்டு பயங்கரமாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஒரு கேரக்டரை வந்துட்டு ஒரே கேரக்டரு அவர் ஒரு ஹீரோயிசம்லேருந்து வில்லனிசம்க்கு அவருடைய கேரக்டருடைய ட்ராவல் இருக்குது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் எனக்கு விதி வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அங்கே கட் பண்ணால் லைக் ஹராலையும் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு என்ட்ரி கொடுக்குறாருன்னு பார்த்தா அது வந்து ஒரு ரொமான்டிக் படமாவோ இல்லை காமாவோலாம் இல்லை, அதுலேயும் ஒரு ஆக்ஷன் திடீர்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிருக்கும்ல, நீங்கள் டேபிளில் எடிட் டேபிளில் உட்காந்து பண்ணுறப்போ நீங்கள் பார்த்த அந்த ரெஃபரன்ஸ்லாம், இங்கே ஒரு மாஸ் ஷாட் அவருக்கு வைக்கிறோன்னா அது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் ஆகி நீங்கள் ப்ளே பண்ணது இருக்கா? ஆமாம், என்னன்னா அவருடைய படங்கள் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த பீரியட்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சாக்லேட் பாயா இருந்தார். அவரை வந்துட்டு இப்போ நம்ம படமாக பார்க்கும்போது எனக்கு டேபிளில் வந்துட்டு ஃபுட்டேஜ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் பார்க்கும்போது என்னங்க இது இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. அவருக்கு ஒரு 14 to 15 இயர்ஸ் கிட்ட ஒரு லாங் கேப் இது.
இந்த கேப்லையுமே அவர் ஒருவேளை அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாரா என்னன்னு தெரியல, ஆக்டிங்கை விடக்கூடாதுன்றதுக்காக அவர் இந்த படத்துல எந்த இடத்துலையுமே அவருக்கு ஒரு அவ்வளோ பெரிய கேப் இருந்ததை வந்துட்டு காமிச்சிக்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக அவர் வந்துட்டு ஒவ்வொரு சீனையுமே வந்து நடிச்சு கொடுத்துருந்தாரு. அவர் சென்டிமெண்ட் சீன்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணாரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு மோகன் சாருடைய மூவில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெருமை எங்களுக்கு தான் நினைக்கிறேன் நான். ஆமா, எங்களுடைய ஹரா டீமுக்கு தான் அந்த பெருமை நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய ஃபேன்ஸுமே சரி யாருமே அவ்வளோ ஆக்ஷன் பேக்டான ஒரு மோகன் சாரை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் அவர் வந்துட்டு அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு, ஈவன் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவருடைய ட்ராவல் ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு படத்துடைய லென்த்துக்காகவும் அந்த சுவாரஸ்யத்துக்காகவும் நிறைய சீக்வன்ஸ் வந்துட்டு ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப கனத்த இதயத்தோட தான் அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி தூக்கணும். பட் படத்தோடைய இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் அதெல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அப்போ நீங்கள் அந்த மாதிரி மிஸ் பண்ண ஷாட்டு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கும்ல, படம் பார்க்குறப்ப இது நான் வச்சிருப்பேன், டேரக்டர்னால இதை கட் பண்ணிட்டோன்னு ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபேவரட்டான ஷாட் ஒன்று இருக்கு. ஓகே, என்னன்னா மோகன் சார் ட்ரைலரில் அந்த ஷாட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற அவர் என்ன பண்ணுவார்னா, அது ஒரு சீன் ஆக்சுவலி. அந்த சீனில் வந்துட்டு இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸ் என்ன, ஒரு லேடிஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு சீன் இருக்கும். டேரக்டர் அந்த சீன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் அதை நாங்கள் படத்தில் வைக்க முடியல. அதை முடிச்சுட்டு அவர் அப்படியே நடந்து வருவார், அந்த ஃப்ரேம் அவுட் ஆவார். அதில் அவருடைய ஸ்மைல் அப்படி இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மைலை பார்க்கும்போது வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அவருடைய அந்த சிங்கப்பல்ல வச்சு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க, மோகன் சார்னாலே அவருடைய சிரிப்புக்கு வந்து அந்த சிங்கப்பல் தான் ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மேட்ரை நான் அந்த ஒரு ஷாட்டில் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த சீனை படத்தில் வைக்க முடியலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஷாட்டை ட்ரைலரில் வந்துட்டு கடைசி ஷாட்டாக வச்சு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்ட ஷாட். அது ரொம்ப பிடிச்ச ஷாட் எனக்கு படத்தில். அதே மாதிரியே ஒரு சீன் இல்லை, ஆனால் அது ட்ரெய்லரில் வச்சிட்டிங்கன்னு சொன்னீங்களா, அது மாதிரி நீங்கள் எடிட்டிங் பண்ணும் போது ரொம்ப ரசிச்சு எடிட் பண்ண ஒரு சீனா எந்த சீன் பர்டிகுலராக? அவருடைய பொண்ணு வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு ரொம்ப சோஷியலாக விளையாடிட்டு இருக்கும்போது பொண்ணு வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவர் வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டாக அந்த இடத்துல ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு அப்படி ஸ்டன்னாகி நிற்பார். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆச்சு. அவர் பண்ணதில் வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக அது நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிறைய பேருக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்தவங்க நிறைய பேர் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக கிரியேட் பண்ணதோட பெருமை ஹரா டீமுக்கே தான் சேரும்னு சொல்லி, அதில் குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனு. ஸோ எல்லா கதவெல்லாம் சாத்தினதுக்கு அப்புறமா உள்ளே என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. டக்குன்னு திறந்து பார்க்குறப்ப ஒரு டீ கிளாஸோட இருப்பார். கண்டிப்பாக அதை எலிவேட் பண்ண பெருமை உங்களுக்கு தான் வரும், அந்த ரேம்ப்லேருந்து எல்லாமே. ஸோ அது பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துருக்குங்களா? உங்களை அறியாமல் ஃபேன் பாயாக இருந்திருப்பீங்க, டெக்னீஷியனாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஷாட் பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி எடிட்னாலே நம்ம இன்னைக்கு ஒன்று ஷூட் பண்ணுவோம், அதுக்கான பேரலல் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம ஷூட் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோமோ அந்த மாதிரி ஷூட் பண்ண முடியாமல் ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதை நம்ம வந்துட்டு எடிட்டில் எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அந்த விஷயத்தை வந்துட்டு நாங்கள் அதை மோல்ட் பண்ணிடுவோம். அப்படியா? ஆமாம், அது நாங்கள் எங்களுடைய பிளான் வந்துட்டு அதில் வந்துட்டு ரொம்ப ஹியூஜாக இருந்தது. ஸோ அது மட்டும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதே மாதிரி மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட் சொல்லுவீங்க? மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்னா மோகன் சார் கொடுத்த காம்ப்ளிமெண்ட் தான். அப்படியா? என்ன சொன்னாரு? அவர் என்ன பண்ணுவாருன்னா, அது காம்ப்ளிமெண்ட்ஸ் தாண்டி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்பேஸ் என்னன்னா, படம் வந்துட்டு லாஸ்ட் டேஸ் வந்துட்டு நெருங்கிட்டு இருந்த டைம்ல டெய்லி காலையில மோகன் சார் கால் பண்ணுவாரு, ஷார்ப்பா 8 o'clock. நான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கணும் பேசும்போது, நம்ம தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஏர்லியரா இருந்து நான் பிரிஸ்கா இருப்பேன். கரெக்டா 8 o'clock கால் பண்ணுவார் மோகன் சார். கால் பண்ணி, குணா இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ், குணா எப்படி போயிருக்கு, எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கா, நேற்று பண்ண ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு. ஒரு ஆர்டிஸ்டா இருந்துட்டு அவர் வந்துட்டு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாரு. டைரக்டர் கால் பண்ணுவாரு, டைரக்டர் கேட்பாரு, ப்ரொடியூசர் கேட்பாரு, மோகன் சார் கேட்பாரு. இவங்க 3 பேருக்குமே நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா அந்தந்த ஒர்க் வந்துட்டு நைட்டு அதிகமான ஒர்க்ஸ் நடக்கும்.
இப்போ ஆர்டிஸ்ட் வந்துட்டு நைட் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நைட் டைம் வந்துட்டு நமக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஃபுல் ஃப்ளெட்ஜில் நடக்கிறது நைட் டைமில் தான் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அடுத்த நாள் காலையில் வந்துட்டு மோகன் சார் கால் பண்ணி கேட்பாரு, குணா ரொம்ப நல்லா ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லியிருந்தாரு. விஷ் பண்ணுவார், விஷ் பண்ணிட்டு எவ்ரிடே விஷ் பண்ணுவார். ஸோ அது நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு அவர்கிட்ட இருந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். ஃபுல்லா அவுட்புட் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அவர் பார்த்துட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அவருக்கு வந்து அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினார். நானும் அவர்கிட்ட வந்துட்டு சொல்லுவேன். அவர்கிட்ட நான் சொன்னேன்னா, சும்மா சொல்லாதீங்க குணா, சும்மா சொல்லாதீங்க குணா அப்படின்ட்டு. அவர் என்னன்னா, அவருக்கு வந்துட்டு புகழ்ச்சி பிடிக்காது. அவர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஈவன் எனக்கு டப்பிங் தியேட்டரில் வந்து ஒரு நாள் டப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அவர் டப்பிங்க்கு வந்திருக்காரு. டேரக்டர் என்கிட்ட சொன்னார், குணா அந்த மாதிரி சார் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு குணா, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. சரின்ட்டு நான் டப்பிங் தியேட்டர் போயிருந்தேன். அவர் உள்ள டப்பிங் பேசிகிட்டு இருந்தார், வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டாரு. உள்ளே போனேன், டப்பிங் தியேட்டர் உள்ளே போனேன். அங்கே போனதும் என்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு வந்துட்டு, குணா அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கானா குணா அப்படின்னு கேட்டார். நான் வந்துட்டு படத்தில் வந்துட்டு கௌஷிக் ராம், அப்புறம் வந்துட்டு சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பசங்க நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸோ அவங்கள கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா நடிச்சிருக்காங்க சார் அப்படின்றேன். இல்லை குணா அந்த மோகன்னு ஒரு பையன் நடிச்சிருக்கானே, அந்த பையன் எப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நம்ம என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க? எனக்கு அந்த இடத்துல வார்த்தையே வரல. என்னன்னா அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட். அவர் நம்ம எப்படி அவரை வந்துட்டு பார்த்து ரசிச்சிருந்தோம். அவர் வந்துட்டு அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி நிறைய ஜாலியா ப்ளே பண்ணுவார், நம்ம கிட்ட ரொம்ப ஜாலியா விளையாடுவார். திடீர்னு இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கப்பா, இதெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு சில டைம் திடீர்னு வந்துட்டு நம்ம கிட்ட கேட்பாரு, ஏன் என்னாச்சு, இது ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அவர் காமிக்கிறது கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கு அவர் கோச்சிக்கிட்டாரு. ஆமா மோகன் சார், நீங்க செகண்ட் ஹாஃப் இன்னும் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா ஒர்க் நமக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தது. நமக்கு படம் வந்துட்டு அவ்வளோ சிம்பிளாக முடியவே இல்லை. 120 days ஷூட் போச்சு. ஒவ்வொரு நாளுமே டியூவல் கேம் செட்டப்பில் போச்சு. ஒரு பெரிய யூனிட்டில் தான் போச்சு படமே. ஒவ்வொரு நாளுமே டியூவல் கேம் செட்டப்னா பாருங்க, 120 days ஷூட்டு. எங்களுக்கு அவ்வளோ ரஷ் இருந்துச்சு, அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு நாங்கள் கம்ப்ளீட்டாக மூவியை லாக் பண்ணதே பார்த்தீங்கன்னா 4.5 hours. ஆமா 4.5 hours. ஃபைனல் அவுட்புட்டே 4.5 hours வந்துட்டு நாங்க மூவியை லாக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அதுல இருந்து நிறைய சீக்வன்ஸ்லாம் நாங்க வந்து ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த 2 hours கொண்டு வந்து அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் ஜாலியாக உங்க கூட விளையாடுவார், கிண்டல்லாம் பண்ணுவார்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நீங்கள் சொன்னீங்களே கரெக்டாக 8 மணிக்கு கால் அடிப்பார் டெய்லி. நான் வந்து ஷார்ப்பாக, ஏன்னா எடிட்டர்ஸ் பேசிக்காக தூங்க மாட்டாங்க, நிறைய கேள்வி போட்டிருப்போம். நீங்கள் பேசாமல் 8 மணிக்கு அலாரம் வச்சு பேசிட்டு தூங்கிடுவீங்களா, இல்லை கரெக்டாக பேசிட்டு அந்த வேலை பார்ப்பீங்களா? நான் அப்பவே ஒன்று ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்பவே ஒன்று சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. மோகன் சாரும் பேசுவாரு, ப்ரொடியூசரும் பேசுவாரு, டைரக்டரும் பேசுவாரு. அவங்க டைம் வச்சு பேசுறாங்களா? ஸ்லீப்லெஸ் நைட் தான். ஓகே. அந்த லாஸ்ட் 10 days வந்துட்டு எனக்கு மட்டும் கிடையாது, ஏன்னா எல்லா ஒர்க்குமே போயிட்டு இருந்துச்சு. கலரிஸ்ட் பரணி ஆகட்டும், 5.1 பண்ண சுகாவாகட்டும், அப்புறம் வந்துட்டு சிஜி பண்ண நவீன், இந்த மாதிரி மெயினான டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ரொம்ப 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 கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களுக்கு. டேரக்டரும் தூங்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அவருடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு அவர்லாம் வந்துட்டு அப்படி முடிச்சுட்டு இருக்கவே முடியாது. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் முடிச்சுட்டு எங்க கூட இருந்து நாங்க ஒர்க் பண்றதெல்லாம் எங்க கூடவே இருந்து பார்த்து, அதையும் மீறி அவர் லாஸ்ட் 10 days வந்துட்டு ரொம்ப நம்பினாரு எங்க டீமை. மொத்தமாக வந்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு நம்பியிருந்தார். டேரக்டரும் வந்துட்டு ஓகே குணா இதை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹோல் டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அது எல்லாமே முடித்தோம். அதான் சொல்கிறேன், டப்பிங் நமக்கு நாளைக்கு மூவி ரிலீஸு, இன்றைக்கி நைட்டு நாங்கள் க்யூப்பில் படத்தை லோட் பண்ணுறோம். 10 o'clock ஷோ எங்களுக்கு வந்து எடிட்டர் ஷோ போடுறாங்க. நான் எடிட்டர் ஷோக்கு வந்து கலரிஸ்ட்டு, சவுண்ட் சைட்லேருந்து, அப்புறம் டேரக்டர்ஸ் எல்லாருமே போய் உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கு சம் டெக்னிக்கல் எரர். இது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நடக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் எரர் நடக்குது. உடனே வரும், வந்து டேபிளில் வந்து உட்காந்து விஷுவலில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எரரை சால்வ் பண்ணுறோம். அப்படியே அங்கே முடிச்சுட்டு ஒரு 1 hourல முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப 5.1 போயிட்டு அங்கே நாங்கள் வந்துட்டு சம் ஆடியோ சைடில் இருந்த எரர்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்கில் போட்டு கொண்டு போய் திரும்பவும் நாங்கள் க்யூப்பில் லோட் பண்ணி அடுத்த நாள் மூவி ரிலீஸ். அதாவது பழைய படங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம இந்த ரீல் பொட்டியை தூக்கிட்டு ஓடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரீல் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கேன் போயிடும், அது ஓடிட்டே இருக்கும்போது செகண்ட் ஆஃப் கேன் வந்துட்டு நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் தியேட்டர்ஸ்ல. அந்த மாதிரி கியூப்ல வந்துட்டு நாங்கள் இந்த படத்தை வந்துட்டு லோட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ டைட்டாக ஒர்க் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மினிட்ல.
ஆக்சுவலா உங்களுக்கே தெரியாம ஒரு பியர் ப்ரெஷர் வந்துச்சா சார்? இந்த மூவி வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, மோகன் சார் தான் இதுல நடிக்க போறாரு, நீங்க தான் எடிட்டர்னும் போது ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு மோகன் சார் அப்படிங்கறதுனால ஒரு பியர் ப்ரெஷர், ஒரு எடிட்டரா இல்ல நான் என் பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் உங்களுக்குள்ள வந்துச்சா? இல்லை ஆக்சுவலி பெஸ்ட்டை கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எந்த விதத்துலையும் ப்ரெஷர் எனக்கு அந்த டைமில் கிடையாது. ப்ரெஷர் வந்துட்டு மூவியோட ரிலீஸ் டைமில் மட்டும்தான் இருந்துச்சு. பிகினிங் ஸ்டேஜஸில் வந்துட்டு ப்ரெஷர் கிடையாது. அதை நான் என்ஜாய் பண்ணேன். மோகன் சாருடைய மூவி நம்ம பண்ணுறோம், அதில் வந்துட்டு நம்ம எந்த விதமான ஒரு ப்ரெஷரையும் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், அப்படியே சில்லாக ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா மோகன் சார் சொன்னதுமே அதுதான், அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுங்க குணா. எல்லாரையுமே சொல்லுவார் அவர். சினிமோட்டோகிராஃபி டீமையுமே பார்த்தாருன்னு வைங்களேன், ஜாலியாக ஒர்க் பண்ணுங்க, அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஆக்சுவலி அதை சொல்ல தான் நமக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆச்சு எடிட் பண்ணும்போது. ஸோ அதில் நம்ம ஒரு ஜாலியாக தான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே ஒரு சூப்பரான மூவி ஹரான்ற ஒரு சூப்பரான மூவி அஸ் எ டீமா நீங்க கொடுத்துட்டீங்க. பட் இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்டே ஆகணும். எடிட்டர் தான்ப்பா நான் ஆவேன், எடிட்டர் தான் வந்து என் கனவு அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு? இந்த 10th 11th 12th படிக்கும் போதே எடிட்டிங்லாம் நல்லா இருப்பா மூவிஸ்லன்னு அப்பயே வந்துடுச்சு ஆசை, இல்லை ஆக்சிடென்டலா இது உள்ள வந்துட்டீங்களா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இங்கே இல்லை, மதுராந்தகம்ல VKM ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்கூலில் வந்துட்டு அது எப்படின்னா அது ஒரு ரொம்ப கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி வந்துட்டு ஒரு 7-8 கிராமம் இருக்குது. அந்த எல்லா கிராமத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு பெரிய திருவிழானா எங்கள் ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. அதில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்ம் ஒன்று பண்ணோம். அந்த ட்ராமாவில் வந்துட்டு நான் டைரக்டர். நாங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறோம். அப்போ நமக்கு வந்துட்டு படம் எடுக்கிறதுடைய பெயின் என்ன, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் நாங்கள் ஒரு பசங்க ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கன்னா அப்போ என்ன ஏஜ் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்போ நாங்கள் சும்மா ஒரு ப்ளே ஒன்று பண்ணுறோம். அது பயங்கரமான ஒரு ஹிட்டு அந்த சரௌண்டிங்கில். இப்போ போனாலும் என்னை வந்துட்டு கேட்பாங்க, அந்த ட்ராமாவை பேஸ் பண்ணி இன்றைக்கும் பேசுவாங்க அந்த சரௌண்டிங்ஸில் எனக்கு. ஸோ அப்பத்துலேருந்து எனக்கு வந்துட்டு சினிமா மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயமா சினிமா உள்ள வர்றதுக்கு என்னென்னலாம் பேசிக்கான விஷயங்களோ அது எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு நினச்சேன். எனக்கு டைரக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சினிமோட்டோகிராஃபி நான் கற்றுக்கணும்னு நினச்சேன். கேமரா வீட்டில் இருந்து கேமரா கேட்டிருந்தேன், கேமரா வாங்கி கொடுத்துருந்தாங்க. நானே எடுத்துகிட்டு வீட்டில் ஷூட் பண்ணுவேன். அந்த மாதிரியும் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் நானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போச்சு. எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, எடிட்டிங் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கஷ்டம்? சரி ஓகே நம்ம ஜஸ்ட் அது ஒரு டச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா ஒரு டச் பண்ணுமேன்ட்டு வந்தேன். அது ரொம்ப பயங்கரமா டச் பண்ணிருச்சு. அது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஓகே, அது ரொம்ப பிடிச்சதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். டைரக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஒரு 15 ஃபெஸ்டிவல்ஸில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஒரு 15 ஃபெஸ்டிவல்ஸில் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன், ஒரு 9 அவார்ட்ஸ் வின் பண்ணிருந்துச்சு. பெஸ்ட் எடிட்டிங்கான அவார்டும் வந்துட்டு கோவா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடச்சிது. அப்புறம் வந்துட்டு கொல்கத்தாவில் அந்த மாதிரி கொஞ்சம் இந்தியாவில் வந்துட்டு கொஞ்சம் மெயின்லி இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷனல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அந்த படம் பேரையும் அப்படியே சொல்லிடுங்க சார். ஆக்சுவலி இன்னும் அதை நான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணல. அலம் தி சி ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அது இன்னும் ரிலீஸ் பண்ணல, அது பண்ணணும். அது அப்படியே 9 அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இந்தியாவில் கொஞ்சம் பிளேசஸ்ல போயிருக்கேன், வாங்கியிருக்கேன் அப்படின்னு தன்னடக்கமும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இல்லை ஆக்சுவலி எனக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம இங்கே பார்க்கறது மட்டுமே சினிமா கிடையாது, இங்கே இருக்கிறது மட்டுமே சினிமா கிடையாது. நமக்கு இண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால தியேட்டர்ஸில் வந்துட்டு மூவியை கொண்டு வரவும் முடியாது. பட் அவங்க எல்லாருமே அந்த ஒரு ரேஞ்ச்லேயே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நான் மீட் பண்ணேன். ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது இங்கேருந்து புனே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் காஷ்மீர் பேஸ் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் இருந்துச்சு. மூவிஸ் வந்துட்டு நமக்கு சாதாரண விஷயமா வெறும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மட்டும் கிடையாதுன்றத நம்ம வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியுது. அதில் ஒரு சமூக மக்களோட பெயின் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுடைய தேவை என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன கிடைக்கல, என்ன தேவை, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு மூவியில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் வந்து நம்ம கன்வே பண்ணிடுறாங்க. நம்ம அது ஒரு நியூஸாக பார்க்கணும்னு நினச்சா கூட அதை கடந்து போயிடுவோம். அதில் நியூஸில் வந்துட்டு நமக்கு பெரிய பெயின் கிடைக்குதான்னா அது கொஞ்சம் கஷ்டம். பட் இதை மூவியாக நம்ம பார்க்கும்போது நமக்கான அந்த பெயின் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நமக்குள்ள அப்ளை ஆகுது. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்டை கொடுத்துட்டே தான் இருக்கு. லைக் நீங்கள் எடிட்டில் பண்ணுறப்போ லைக் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஓகே, இது இங்கே வச்சா இந்த ரியாக்ஷன் இங்கே வச்சா ஒர்க் ஆகும் அவருக்கு அப்படின்றதோட பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வச்சு பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும்ல, ஓகே இது வச்சா இது அவர் கரெக்டாக ஏற்றுப்பாங்க, அவரோட கம்பேக்கில் இந்த ஆக்ஷன் சீனு
இந்த ரியாக்ஷனு ஓகே இதை வைக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க் ப்ராசஸ் இருந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ ஒரு ப்ரீ பிளான்டு இது மட்டும். மோகன் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசியே இருக்க மாட்டார், டைலாக்ஸ் இருக்காது, அவர் அதிகமாக சிரிச்சிருக்க மாட்டார், அப்படியே ஒரு மாதிரி சட்டிலாக போவார். அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா அவருடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அதை பண்ணது யார், அவங்கள தேடணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவர் போவார். ஸோ அந்த ட்ராவலில் வந்துட்டு அவருக்கு அதிகமான ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப சட்டிலான ரியாக்ஷன்ஸ் தான் அவர்கிட்ட இருந்து நம்ம டைரக்ஷன் டீம் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நிறைய இருந்தது. அவர் ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து நிறைய டைமென்ஷனில் அவர் வந்துட்டு நிறைய ரியாக்ஷன்ஸுமே ரொம்ப அதிகமாக கிடச்சிது. செகண்ட் ஹாஃப் போர்ஷன்ஸில் அதிகமாக. சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஜென்ரல் கேள்வி கேட்குறேன். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரினா நமக்கு தெரியும் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ், டேரக்டர்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஹை பெய்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எடிட்டர்ஸை பற்றி காமன் ஆடியன்ஸ்க்கு நிறைய தெரிய மாட்டேங்குதுல. எடிட்டர்ஸும் நீங்களும் அந்த லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் மாதிரி தான் நோக்கி போயிட்டு இருப்பீங்களா, இல்லை பயங்கர காம்படிட்டிவாக இருக்குமா அவங்களோட எடிட்டர்ஸ் ஃபீல்டு, எப்படி இருக்கும் சார்? அதாவது லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் வந்துட்டு நம்ம போகணும்னு நினைக்கிறது எல்லாமே இருக்கு, இல்லாமல் இருக்காது. இப்போ நமக்கு ஒரு ரெமுனரேஷன் கிடைக்குது அப்படின்னா அதை யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. பட் அது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பேக் எண்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் தி டே இப்போ கூட எல்லாருமே சொல்கிற விஷயம் தான், எண்ட் ஆஃப் தி டே என்ன சொல்லுவாங்க, ஏசி ரூமில் தானே உட்காந்து வேலை செய்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு, என்றைக்குமே அது இருந்துகிட்டே இருக்கும். பட் ஹைலி ப்ரெஷரைஸ்டான ஒரு ஜாப் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் வந்துட்டு எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப ஹைலி ப்ரெஷரைஸ்டான ஜாப். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வந்து ஒருத்தரை மட்டும் ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது, வெறும் டேரக்டர் மட்டும் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு முடிக்க போகிறது கிடையாது. டேரக்டருக்கு அப்புறமா இருக்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாரையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் எல்லார்கிட்ட இருந்தும் அதுக்கான அவுட்புட் நமக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம அந்த இது வாங்கவும் முடியும், கரெக்டான டைமுக்கும் வாங்க முடியும், கரெக்டான குவாலிட்டிலையும் வாங்க முடியும். ஸோ நம்ம அதில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாமே தேவை தான், மணி தேவை தான். பட் அது கிடைக்குதான்னா இல்லை தான், கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஏற்க முடியாத உண்மை. அதே மாதிரி இப்போ எடிட்டர்ஸ்க்கு ஏற்ற ரெக்கக்னிஷன் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்கா சார்? ரீசெண்ட் டேஸில் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நிறைய வந்துட்டு பேசுகிறாங்க, படத்தில் எடிட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்ட் டேஸில் பேசுகிறாங்க, முன்னாடி தெரியாது. ஆக்சுவலி என்னென்னா ஒரு நல்ல எடிட்டருக்கான அழகு என்னென்னா எடிட் பண்ணியிருக்கிறதே தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லா நமக்கு முன்னாடி இருந்த எடிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு நம்ம அதுக்கான ஒரு ப்ராக்டிஸில் தான் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய என்ன மாதிரி யங் எடிட்டர்ஸ் எல்லாருமே அந்த ப்ராக்டிஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம எடிட் பண்ணுற விஷயம் வந்துட்டு எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியக்கூடாது. மூவி வந்துட்டு அப்படி ஒரு பட்டர்ஃப்ளோவில் போகணும். அப்படியே அது ஒரு மாதிரி உட்காந்துன்னா பார்த்தோன்னா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு அப்படி மூவி போயிடணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது உள்ள இருக்கிற அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துடக்கூடாது, அவங்க வந்து அந்த கதையோட அப்படியே பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அப்பாக்கள்லாம் ரஜினி படமோ கமல் படமோ பார்ப்பாங்க, ஆனால் அம்மாக்கள்லாம் வந்து மோகன் அவரோட படம் தான் பார்ப்பாங்க. ஸோ வீட்டில் பயங்கர ஹாப்பியா? ஆமாம் சார். வீட்டில் யாரெல்லாம் மோகன் ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்டாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம்? இல்லை, எல்லாருமே மோகன் சாருடைய ஃபேன்ஸ் தான். ஆப்வியஸ்லி வீட்டில் வந்துட்டு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னாலே அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மோகன் சாருடைய ஃபேன்ஸாக தான் இருப்பாங்களே. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்துட்டு மோகன் சார் படம்லாம் போட்டாங்கன்னா நான் போய் டிவி முன்னாடி போய் உட்காந்துருவேன். நான் பாட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்த நம்ம பையன் இன்னைக்கு வந்து அவருடைய படத்தில் வந்துட்டு ஒரு சீஃப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நின்று பேசுகிறான், அவர் தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லைங்களா. ஓகே. ஸோ அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியாக இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி ஏதாவது கிண்டல் பண்ணியிருக்கீங்களா? எப்படி சார் இவ்வளோ ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ சோஷியல் மீடியாவில் ஓகே ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறோம், ஃபாலோவர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரேன். பட் அப்போ அவர் வந்து ஆர்கானிக்காக தியேட்டருக்கு வர வச்சு ஃபீமேல் ஃபேன்ஸ் அந்தளவுக்கு ஃபேமிலி கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஸோ அப்படி ஏதாவது கிண்டல் பண்ணியிருக்கீங்களா அவர்கிட்ட? இல்லை, அது கிண்டலாக இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. அவர் சொல்லுவார்ல அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்துட்டு பேசினதில்லை. ஓகே. அதே மாதிரி இஃப் நாட் அன் எடிட்டர், இப்போ நீங்கள் எடிட்டராக இல்லைன்னா என்னவா இருந்திருப்பீங்க? எடிட்டராக நான் இன்னைக்கு இங்கே இல்லைன்னா டேரக்டராக வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது, 100% இருக்குது. அதில் நான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும்.
எனக்கு தெரிஞ்சு நாங்க எதிர்பார்க்கறது நீங்க விரைவில் நடிகராகவும் ஆமா இன்டர்வியூக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அந்த மாதிரி சான்சஸ் இப்போ வரைக்கும் இல்லை. Okay. நானும் அதை அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. பட் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லைங்களா ஃபியூச்சரில். நம்ம கையில் எதுவும் இல்லை. நான் எடிட்டர் ஆனதே என் கையில் இல்லை. ஆமாம், நம்ம ஒன்று நோக்கி போகணும்னு நினச்சோம். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிங்கில் வந்துட்டு இப்படி நம்ம உள்ளே வந்திருந்தோம். அதே மாதிரி 2 மூவிஸ் பவுடர் அண்ட் ஹரா ரெண்டுமே வந்து டேரக்டர் சேம் டேரக்டர் விஜய்ஸ்ரீ. ஸோ அந்த டேரக்டரோடயே தான் இனிமேல் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போறீங்களா? ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம்ப்பா, இனிமேல் விஜய்ஸ்ரீ சாரோட டைரக்ஷனில் மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு ஒரு குறிக்கோள் இருக்கீங்களா? இல்லை, அது எப்படின்னா இப்போது விஜய் ஸ்ரீஜி சார் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிமே வந்துட்டு எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே நாங்கள் வரும்போது அவர் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஒர்க்ஸ் காமிங்க, எதுவுமே என்கிட்ட கேட்கல. என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் மட்டும் அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு ஓகே குணா, நாளைக்கு நீங்கள் வந்துடுங்க, ரஷ் உங்களுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி வந்துடும், நீங்கள் எடிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளை வந்து ஒரு டைரக்டர் வந்து நம்புறாரு அப்படின்னும் போது அதுக்கு நம்ம வந்துட்டு உண்மையாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா? அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சதுனால தான் பவுட்ரு படத்தில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பவுட்ரு மூவி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு என்கிட்ட வந்துட்டு பேசியிருந்தாங்க. அந்த மூவி வந்துட்டு ஒரு 3 பிளாட்டாக போகும். அது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி தான் அது. ஸோ அது லிங்க் பண்ண விதம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சைட்லேருந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. அதோடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்துட்டு ஹராவில் வந்துட்டு அவர் கூட கமிட் ஆகிருந்தேன். ஸோ இப்போது அடுத்தடுத்த படங்கள் அவர் வந்துட்டு அவர் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு டேரக்டருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒர்க் பண்ணுவார். நான் கண்டிப்பாக அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல என்றைக்குமே ரெடி தான். ஏன்னா நம்ம வந்துட்டு டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டேரக்டருக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு எடிட்டரால் தெரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா அவங்களால அவர் கூட வந்துட்டு அடுத்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணவே முடியும். எங்கள் 2 பேருக்குள்ள அந்த சிங்க் நல்லாவே இருக்குது. அதை தொடர்ந்து திருமாணிக்கம் படம் பண்ணிட்டு இருக்க நந்தா பெரியசாமி சார், அவர் கூடயுமே எனக்கு அந்த ஒரு சிங்க் நல்லாவே இருக்குது. ஸோ அவர் அடுத்து ஒரு மூவி வந்துட்டு ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணுறாரு. அந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரமாக வரும், ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அவர் கூடயும் ஒரு நல்ல ஒரு இதில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு லைன் அப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீக்ரெட்டை நீங்கள் இங்கே ரிவீல் பண்ணால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தால் ப்ரொடக்ஷன்லேருந்து வரும். நம்ம அதை உடைக்கவே கூடாது. ஓகே. ஸோ ஒரு சில டெக்னீஷியன்ஸுக்கு வந்து ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். நான் சொல்லுவாங்க, நான் என்னை தேடி வர ஒர்க் நான் பண்ணுறேன், அழகாக பண்ணுறேன், பொறுமையாக நான் பண்ணிக்கிறேன், ஒரு இந்த இன்டர்வெல்லில் பண்ணிக்கிறேன். இன்னும் சில பேருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த டேரக்டர்கிட்ட நம்ம போய் பேசுவோம், இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கொலாப் பண்ணுறதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைப் இதில்? இல்லை, நான் இதை சொல்லலாமான்னு தெரியல. சொல்லுங்க. என்னன்னா, நான் இது வரைக்கும் வந்துட்டு இத்தனை வருஷத்தில் வந்துட்டு இப்போ எந்த டேரக்டர்கிட்டையுமே வந்துட்டு எனக்கு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. பட் இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் வந்துட்டு ஓகே, நம்ம இப்படியேவும் இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க்கை அவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம கேட்டால் அவங்களுமே அதில் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த டேரக்டர்ஸ் கூட, கொஞ்சம் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூடயும், விஜய் ஸ்ரீஜி சார் மாதிரியான பெரிய டேரக்டர்ஸ், நந்தா பெரியசாமி சார் மாதிரியான பெரிய டேரக்டர்ஸ் கூடயும் அடுத்தடுத்த படங்கள், பெரிய படங்களாக வந்துட்டு கமிட் ஆகிட்டு அதுக்கான ஒர்க்ஸ் வந்துட்டு போயிட்டு. சூப்பர். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஃபர்ஸ்ட் மூவியே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து ஃபுல் லென்த் ஒரு ஃபீச்சர் மூவி வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ஜான்ரால இருக்கும், யாரெல்லாம் கேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? ஆக்சுவலி நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு நார்த் சென்னை தான். நான் வந்துட்டு பழைய வண்ணாரப்பேட்டையில் தான் பிறந்தேன். அங்கே தான் என்னுடைய ஸ்கூலிங்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே எனக்கு அங்கே தான். ஓகே. ஸோ எனக்கு என்னுடைய சரௌண்டிங்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. அவங்கள எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அங்கே நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டு நம்மளை தப்பாக காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பீரியடில் இருந்துச்சு, கண்டிப்பாக நான் அங்கே தான் இருந்தேன், எனக்குமே தெரியும். ஒரு பீரியடில் அந்த சரௌண்டிங்ஸில் வந்துட்டு ரவுடிசமும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அது ரொம்ப டு பி ஃப்ராங்க் ஹெல்த்தியான ரவுடிசம் அங்கே இருந்துச்சு. நான் பார்த்துருக்கேன், ஹெல்த்தியான ரவுடிசம் இருந்துச்சு. என்னென்னா அங்கே நிறைய மக்களுக்கு எதிராக நிறைய நடக்கும். அந்த இடத்துல ரவுடின்ற பேரில் ரொம்ப நல்ல மனிதர்கள் இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கேன். அங்கே அவ்வளோ நல்ல நல்ல ஆட்கள் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்காக அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்கள ரவுடின்னு சொல்லிடுவாங்க.
இப்போ Okay. அவங்கள ஒரு 4 பேர் டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ண வராங்க அப்படின்னும் போது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ற விஷயங்கள் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேங் வார்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. ஸோ என்னுடைய கதைக்களம் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் வந்துட்டு நான் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அது நடக்கும் ஓகே. இன் ஃபியூச்சர்ல. ஒட்டுமொத்த அந்த ஸ்டீரியோ டைப்பான விஷயங்களும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் பரவாயில்ல, நீங்கள் அவரை மாதிரி தான், நீங்கள் சொன்ன அந்த நல்ல ரவுடிஸ் மாதிரி தான் மக்களுக்காக யோசிச்சு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் நம்ம யோசிச்சிருப்போம் சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு ட்ரீமான ஒரு சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ எடிட்டராகவும் ஆயாச்சு, நீங்கள் டேரக்டராகவும் நினச்சிங்க, பட் எடிட்டர் ஆயாச்சு. பட் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காம்போல ஒரு சினிமாவில் இருக்கணுன்ற ஒரு விருப்பம் இருந்திருக்கும்ல. ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷ் லிஸ்ட் லைக் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த ஃபீல்ட் இருந்திருக்கும், அப்படி ஏதாவது? எனக்கு நான் வந்துட்டு சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு வந்து ரொம்ப பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது வந்துட்டு பருத்தி வீரன் மூவி. ஓகே. ஆஹா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி. நான் இப்போ ஸ்கூலிங் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கேன். 6th ஸ்டாண்டர்டோ என்னமோ நான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அப்போது மதுராந்தகம்ல ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த படம் வந்துட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படம் வந்துட்டு ஓடிட்டு இருக்கும். என் ஹாஸ்டலில் டிவி கிடையாது, பக்கத்தில் வீடுலாம் இருக்கும். அங்கே அந்த மூவிஸ் ஓடிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் கேட்டுட்டு இருப்பேன். ஓகே. கேட்கும் போதே எனக்கு அந்த படம் பிடிச்சது. ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து இங்கே சென்னை வந்து அந்த படத்தை பார்த்தே ஆகணும்ன்ட்டு அடம் பிடிச்சி தியேட்டரில் போயிட்டு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 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 சினிமா மேலே இருந்த பார்வை வந்து மாறினது வந்துட்டு பருத்தி வீரன் மூவியில் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் சாரையோ, அஜித் சாரையோ, சூர்யா சாரையோ, இந்த மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு டைமில் இந்த படத்தை யார் எடுத்தா இப்படி அப்படின்ட்டு நம்ம யோசிக்க வச்சது வந்துட்டு டைரக்டர் அமீர் சார். ஓகே. எனக்கு வந்துட்டு அமீர் சாரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணி சினிமாவுக்குள்ளே என்னை வந்துட்டு புல் பண்ணது வந்துட்டு பருத்தி வீரன் மூவி. ஸோ எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா அமீர் சாரோடைய ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது. அவர் கூட உட்காந்து டேபிள் ஷேர் பண்ணி அவருடைய ஐடியாவையும் என்னுடைய ஐடியாவையும் இன்புட்டாக கொடுத்து ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும், நானும் நம்புகிறேன். கண்டிப்பா சார், அந்த ட்ரீம் வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் என்ன போயிட்டு இருக்கு? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இப்போது திருமாணிக்கம்னு சொல்லிட்டு நந்தா பெரியசாமி சாருடைய டைரக்ஷனில் சமுத்திரக்கனி சார் வந்துட்டு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பெரிய காஸ்டிங் இருக்காங்க. பாரதிராஜா சார், அப்புறம் வடிவுக்கரசி மேடம், நாசர் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய காஸ்டிங் இருக்காங்க. ஸோ அந்த மூவி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போது இதுக்காக சென்சாருக்காக அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். அது போயிட்டுருக்கு. அப்புறம் நாகர்கோவில் பேஸ் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒன்று, அந்த மூவி ஒன்று போயிட்டுருக்கு. இந்த 2 மூவி வந்துட்டு இப்போ லைனப்பில் போயிட்டுருக்கு. அடுத்த மூவிஸ் எல்லாமே பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. நந்தா பெரியசாமி சாருடைய மூவியே வந்துட்டு அடுத்து இன்னொரு மூவி, அதான் சொன்ன இல்லைங்களா, வெரி சூன் வந்துட்டு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த மூவியில் ஒன்று வந்துட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் சொல்ல வந்தார், டக்குன்னு சுதாரிச்சுட்டு எடுத்துட்டாரு. பட் ஸோ ஹாப்பி சார். ஆக்சுவலி உங்களுடைய இந்த ஒரு பாத்தை கேட்குறப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. உங்களுடைய அமீர் சார் ட்ரீமும் நடக்கும் சீக்கிரமாக. லைக் நீங்கள் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் பெரிய வெற்றிகள் அடைய ஜெயா டிவி டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ சார். தேங்க்யூ.